சாட்டை துரைமுருக எச்ச பேசி பையன் இருந்தா நீ ஆம்பளையா இருந்தா என்ன சொன்னான்? காரைக்குடி தொகுதியில பிரபுவை எதிர்த்து அவரை விட ஒரு ஓட்டு அதிகமா வாங்க சொல்றான். இந்த எச்சனாலேயே நாம் தமிழர் கட்சி அழிஞ்சு நாசமா போகுது. இந்த தேர்தலில் தலைவர் அவர்களை மரியாதையை பேசுற பரதேசி கட்டண பொண்டாட்டி வீட்டில் விட்டு நடிகையோட நாடமாடுற ஒரு அயோக்கிய பயலுக்கு நாட்டில் 4-5 பேர் ஓட்டு போட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். டேய் தர்க்கம் பண்ணுங்கடா, எங்களோட தர்க்கம் பண்ணுங்கடா. வேட்பாளர் அறிவிக்கிறாருங்க. தமிழக வெற்றி கழகம்னு ஏன் பேர் வைக்கிறீங்க? ஏன் பேர் வைக்கிறீங்க? தமிழ்நாட்டின் வாழ் விழுந்தவர்களுக்கான கட்சின்னு வச்சிருங்க, அதான் சரியா இருக்கும். நேத்து திமுக சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி வெளியே போனவன் ஒருத்தருக்கு சீட்டு, நேத்து காங்கிரஸ்ல சீட்டு கிடைக்கணும் வெளியே போன செல்வத்துக்கு சீட்டு, நேத்து அதிமுக நாங்குநேரி தொகுதியில் சீட்டு வெளியே போன நாராயணனுக்கு, ரெட்டியார்பட்டி நாராயணனுக்கு சீட்டு. அதே போல 25 பேரு அதிமுக சீட்டு கிடைக்காம அதிமுக வெளியேற்றப்பட்ட, அதிமுக போய் அமமுக போய் அதுக்கப்புறம் இவர் கூட போனவனுக்கு சீட்டு. இப்படி திமுக போனவன் அதிமுக போனவன் எங்க கிட்ட இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போய் அங்க பஞ்சம் பிழைக்க போன பரதேசிகளுக்கு எல்லாம் சீட்டு. போஸ்டர் ஒட்டுறவனுக்கு தான் சீட்டு, தளபதி தொண்டனுக்கு தான் சீட்டு அப்படின்னாரு. ஊழலை ஒழிக்க போறாரு யாரு? நேத்து வரைக்கும் திமுக இருந்தவன, நேத்து வரைக்கும் அதிமுக இருந்தவன. அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்ன தலைவர் விஜய் அவர்கள் எந்தெந்த தொகுதிக்கு யார் யார் வேட்பாளர்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. அதில் குறிப்பிட்டு பெரம்பூர் தொகுதியில், திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுறாரு. இந்த பார்த்த உடனே இந்த சாட்டை துரைமுருக எச்ச பேசி பையன், இந்த சாட்டை நாம் தமிழர்களுக்கு இந்த சாட்டை துரைமுருக இருந்தா நீ ஆம்பளையா இருந்தா என்ன சொன்னான்? விஜய் நிற்கிற தொகுதியில் எதிர்த்து நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னார்ல. உண்மையிலே நீ ஒரு ஆம்பளைனா, உனக்கு தன்மை இருந்துச்சுன்னா தலைவர் விஜய் அவர்களை எதிர்த்து நீ நிற்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே நிற்கிறீங்கன்னு சொன்னீங்களே, இங்கே நிற்கிறீங்கன்னு சொன்னீங்க, ஏன் நிற்கலன்னு கரூர் தொகுதியில் போய் நிற்க வேண்டியதானே அப்படின்னு கேள்வி கேட்குற பரதேசி பண்ணாட. நான் இப்போ சொல்கிறேன், உங்கள் அண்ணன் எச்ச சீமானு ஓகேவா, காரைக்குடி தொகுதியில் பிரபுவை எதிர்த்து அவரை விட ஒரு ஓட்டு அதிகமாக வாங்க சொல்கிறான். எச்ச நாய ஏண்டா, தேர்தலில் வர்ற நேரத்தில் ஒரு தலைவர்கள் எந்த மாதிரி குறிப்பிட்டு எப்படி பேசணுத ஒரு வரமுறையெல்லாம் பேசிட்டு இருக்கிற சாட்டை தேர்தல் இந்த எச்சனாலேயே நாம் தமிழர் கட்சி அழிஞ்சு நாசமாக போகுது. இந்த தேர்தலில் இதை விட கேவலமாக தாவேகா வேட்பாளர் பிரபுகிட்ட சீமான் எச்ச பொறுக்கி கடுமையாக தோக்க போகிறான். எழுதி வச்சுக்கோங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் அப்போ இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க அத்தனை பேருக்கு மூஞ்சிலி காரி துப்புற நிலைமை கண்டிப்பாக வரும். ரெடியாக இருக்கிற சாட்டை தூரமா மூஞ்சியை முன்னாடி இப்போவே போய் கண்ணாடியை பார்த்து உன் மூஞ்சியில் நீயே துப்பிக்க, சரியா? மே 4ஆம் தேதிக்கு மேலே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் உன் மூஞ்சியில் காரி துப்புறக்கு நீயே வழி பண்ணாது, சரியா? தலைவர் அவர்களை மரியாதையை பேசுகிற பரதேசி எச்ச பொறி.